வணக்கம். விருச்சக ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாகப்பட்டது எதிர்பாராத நற்பலன்களை பெறப்போகும் விருச்சக ராசி. கிரகங்கள் மாற்றங்களால் எதிர்பாராத நற்பலன்களை அடைவது என்பது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆண்டுதோறும் மாதந்தோறும் நடக்கும். அந்த வகையில் விருச்சக ராசியான உங்களுக்கு இம்மாதத்தில் நற்பலன்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற 2.25 நாட்கள் புதிதாக எதையும் செய்யாமல் இருந்தாலே பல வகையான பிரச்சனைகளிலிருந்து நாம் மீண்டு வரலாம். இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குவது, வியாபாரம் தொடங்குவது, கடனாக காசு பணத்தை கொடுப்பது அல்லது பெறுவது, அல்லது திடீர் வெளியூர் பிரயாணம் செய்வதால் இதில் எந்த விதமான சுபமும் நற்பலன்களும் நடக்காமல் இருப்பதற்காக சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் எதையும் செய்யாமல் இருந்தாலே போதுமானது. சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 21/10/2024 ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 12:07 மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது விருச்சக ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 23/10/2024 ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை காலை 5:59 கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். சரி, இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரரான உங்களுக்கு ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது பொருளாதாரத்தில் உயர்வும், எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றியும், நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கையும் இம்மாதத்தில் அதிகமாகவே சுக்கிர பகவானால் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து அவர் வக்ரம் பெற்றிருந்தார். இம்மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் பாதகங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். காரணம், வக்ர நிவர்த்தி பெற்று சில மாதங்களில் பயிற்சியும் இருப்பதினால் அவர் 2 வருடங்களாக உங்களுக்கு செய்து வந்த பாதக நிலைகள் படிப்படியாக குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது பாதக பலன்களோ சாதக பலன்களோ பெரிதளவு இல்லாமல் மத்தியம பலன்களாகவே இருக்கும். குரு பகவானை பொறுத்தவரையில் 7ஆம் ராசியில் இருந்து இதுநாள் வரையில் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து வந்த கெடு பலன்களிலிருந்து காப்பாற்றி வந்தார். இம்மாதத்தில் வக்ரம் பெறுவார். வக்ரம் பெற்றால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், பெரிதளவு பாதகம் என்பது இருக்காது. செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் 45 நாட்களாக உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து குழப்பங்களும், தேவையில்லாத பிரச்சனைகளும், பொருளாதாரத்தில் பின்னடைவும், வருமான குறைவும், தொழிலில் பல வகையான நெருக்கடிகளும் கொடுத்து வந்த செவ்வாய் பகவான் இம்மாதத்தில் பயிற்சி பெற்று கடகராசியில் அமர்ந்து வக்ரம் பெறுவார். நீசம் பெற்று வக்ரம் பெறும்போது அதீத நற்பலன்களை தர வேண்டும் என்பது ஜோதிட விதி. இது அனைத்தும் பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் பெறலாம். கேது பகவானை பொறுத்தவரையில் 11ஆம் ராசியில் இருக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை செய்து கொண்டு இருப்பது கேது பகவான் தான். சூரியனும் புதனும் இணைந்து 12ஆம் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இம்மாதத்தில் இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெளியூர் பிரயாணம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுநாள் வரையில் எதையெல்லாம் நடக்காது என்று மன கஷ்டத்துடன் இருந்தீங்களோ அந்த விஷயமெல்லாம் நல்ல வழியில் நடந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கின்ற மாதமாகவே ஐப்பசி மாதம் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.